தோமையாரையும் பாதுகாவலரே தாரும் விசுவாசம் எங்களுக்கே. தோமையாரையும் பாதுகாவலரே தாரும் விசுவாசம் எங்களுக்கே. நாளும் உமது வேத சாட்சியத்தை நாங்களும் கண்டு ஒழுகிடவே. நாளும் உமது வேத சாட்சியத்தை நாங்களும் கண்டு ஒழுகிடவே. தோமையாரையும் பாதுகாவலரே தாரும் விசுவாசம் எங்களுக்கே. தோமையாரையும் பாதுகாவலரே தாரும் விசுவாசம் எங்களுக்கே. ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சிமை உமக்கே. அதிகாரம் 10 இறைவசனங்கள் 46 முதல் 52 வரை. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது திமேயுவின் மகன் பார்த்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்றவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். நாசரேத்தூர் இயேசு தாம் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் மகனை எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர், தாவீதின் மகனை எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாருங்கள், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறேன் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீ போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, விசுவாசத்தின் வித்தான புனித தோமையாரினுடைய 6ஆம் நாள் சிறப்பு திருப்பலி மறைவுரைக்கு மகிழ்வோடு வரவேற்கிறேன். அடைந்தவன் சோறு எங்கே, ஆடை எங்கே, இருக்கனுக்கும் வியப்புங்கே, வசதியான இடம் எங்கே என்று திரிந்து எழுந்தேன். அல்லால் ஒரு கணத்தும் உனை நினைத்து உண்டோ, என்னை உடையானி ஏவகை உய்யுமாறு என்று பாடிய வள்ளலாரினுடைய அந்த பாடலை இந்த நேரத்திலே, இந்த நற்செய்தியின் முடிவிலே, மறைவை பகிர்விலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இதோ வள்ளலார் அருமையாக சொல்கிறார், நான் பிடித்துக் கொள்ள வேண்டி இருக்கின்ற இறைவனை மறந்து போனதால், அவர்களுடைய உறவை இழந்து போனதால் எல்லா கவலைகளுக்கும் ஆட்பட்டு இருக்கிறேன். எனவே அவரை மட்டும் பற்றி பிரித்து அவரிலே நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தேன் என்று சொன்னால் என் வாழ்க்கை இனிதாக இருக்கும் என்கிறார். எனவே வள்ளலாரை போல இன்றைய மைய சிந்தனையானது சிறப்பு திருப்பலியிலே, திரு வழிபாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயரின் திருமுகம் 11ஆவது அதிகாரம் 1 வசனம் நம்பிக்கை என்றால் என்ன என்பதை கொடுத்திருக்கிறது. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை. இதுதான் நம்பிக்கை. நம்பிக்கை என்பது உணராத, அறியாத, கண்ணுக்கு புலப்படாதவை இருக்கும், கிடைக்கும், இருக்கிறது என்று எண்ணுவதுதான் நம்பிக்கை. சற்று பின்னோக்கி சென்று பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய திருமுழுக்கு திருவருட்சாதனத்திலே இதோ அந்த திருமுழுக்கை நிறைவேற்றிய அருட்பணியாளர் நம்முடைய பெற்றோர், ஞான பெற்றோரிடம் இதோ பற்றி எறிந்த மெழுகுதிரையை கொடுத்து, இதோ இந்த குழந்தையினுடைய நம்பிக்கையை வளர்த்தெடுங்கள் என்று கொடுக்கிறார். இறுதி வரை அணையாத தாக்கம் கொடுத்து இந்த நம்பிக்கையை எடுத்துச் செல்லுங்கள் என்று கொடுக்கிறார்.
அப்படி என்று சொன்னால் இதோ திருமுழுக்கிலே நாம் நம்பிக்கை என்ற நங்கூரமானது இடப்படுகிறது. ஆனால் அந்த அழகான மிகவும் மகிழ்வான பிரகாசமான நம்பிக்கை ஒளி நாட்படப்பட அதிகமாக வளர்ந்தாலும் பெரும்பாலும் அது குறைந்து இழந்து அழிந்து போகின்ற சூழ்நிலை வருகிறது. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையை இன்றைய மைய சிந்தனை நம்மை மீண்டும் அழைப்பது காணாமலே நம்பிக்கை கொள்ளுங்கள் என்பதுதான். இதைத்தான் இன்று பார்த்திமேயு என்ற அந்த பார்வையற்றவனுடைய நிகழ்வு நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசுவை கேள்விப்பட்டிருக்கிறார், இயேசுவை பற்றி பலர் சொல்ல அவர் அறிந்திருக்கிறார். இறுதியாக அவரது நம்பிக்கை அவருக்கு இழந்த பார்வையை தருகிறது. இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அப்படி என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்ட நம்பிக்கை, பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை இழந்து போகிறோம் என்று சொன்னால் மீண்டும் அந்த விசுவாசத்தை பிரகாசமாக ஒளியெடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம் என்று கேட்கலாம். நிச்சயம் நடக்கும். ஆனால் 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை பின்பற்றுகின்ற பொழுது நம் வாழ்க்கை அந்த நம்பிக்கை கொண்ட வாழ்க்கையாக, நம்பிக்கையின் மீது கட்டியெழுக்கப்பட்ட அழகுற உயரமான கோபுரமாக மாறும். முதலாவதாக திருப்பாடல் 34:8. இதோ இந்த திருப்பாடலை அழகாக திருப்பாடல் ஆசிரியர் இவ்வாறு சொல்கிறார்: ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று. நம்மில் இந்த சுவைக்க, ஆண்டவரை அனுபவிக்க, உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். பல நேரங்களிலே பலவற்றுக்கும் பல நபர்களுக்கும் நம்முடைய நேரங்களை கொடுக்கின்றன. எத்தனை முறை இந்த ஆண்டவரை சுவைத்து பார்க்க விரும்புகிறோம்? என் வேலை, என் பொறுப்பு என்று சொல்லி பல காரண காரியங்களை சொல்லி ஆண்டவரை சுவைக்க வாழ்ந்துவிடுகிறோம். தேவை என்றவுடன் ஆண்டவரை நோக்கி ஓடுகின்றவர்களாக, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறாரே, கேட்பதற்கு மட்டும் ஓடுகின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவன் இன்று நமக்கு தெளிவாக சொல்கிறார், என்னை சுவைத்து பாருங்கள். எப்படி? இறைவார்த்தை வழியாக. இதைத்தான் புனிதரான எரோனிமுஸ் அழகாக சொல்கிறார். இறைவார்த்தையை அறிந்தவன் கிறிஸ்துவை அறிந்தவன் என்று. கிறிஸ்துவை நாம் அறிந்தோம் என்று சொன்னால் நம் வாழ்க்கையிலே நம்பிக்கையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இன்று கூட அலைபேசியில் அநேக மணி நேரங்களை செலவிட விரும்புகின்றன. ஏன்? அந்த அலைபேசியை கூட பயன்படுத்தி விவிலியத்தை பதிவிறக்கம் செய்து கொண்டு விவிலியத்தை வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் இறைவனை சுவைத்து 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 அனுபவிக்க நாம் முயற்சி செய்தோம் என்று சொன்னால் நிச்சயம் நம்பிக்கை அதிகமாகும். எனவே முதலாவதாக நம் வாழ்க்கையிலே இறை வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது இறைவனை சுவைப்போம். இறைவனை சுவைக்கின்ற பொழுது நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே வளரும். இரண்டாவதாக இறைவாக்கினர் செக்கரியாவின் புத்தகம் 4:6 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. செருபாபேலுக்கு ஆண்டவர் இவ்வாறு சொல்கிறார்: உனது ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, எனது ஆவியாலே எல்லாம் கூடும் என்கிறார். இன்று நம்முடைய மனநிலை எல்லாம் என் ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்ற நிலையிலே இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்ற மனநிலைக்கு நாம் வருகின்ற பொழுது எல்லா காரியங்களும் செய்யப்படும். ஏன் என்று சொன்னால் நம் வாழ்க்கையிலே பல நேரங்களிலே இறைவனை மறந்து போகிறோம். தேவையற்ற மனிதர்களை நாடுகிறோம், சூழல்களை நாடுகிறோம். ஆனால் இறைவன் இருக்கிறார் என்ற இறை நம்பிக்கையை மறந்து போகிறோம். ஆனால் நம் வாழ்க்கையிலே நாம் சிந்தித்து பார்ப்பது எல்லாம் சுபமாக மாற வேண்டும், சரியாக அமைய வேண்டும், உடனடியாக மாற வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் இறை நம்பிக்கையை நாம் கொண்டிருக்கிறோமா? இறை ஆற்றலை உணர்ந்திருக்கிறோமா? அவ்வாறு இறை ஆற்றலை நாம் உணர்ந்திருந்தோம் என்று சொன்னால் நிச்சயம் நம் வாழ்க்கையிலே மிகப்பெரிய அதிசயங்களும் அற்புதங்களும் காண்பதோடு மட்டுமல்லாமல் நம்பிக்கை வளரும். இதைத்தான் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது: என் ஆற்றல் உனக்கு போதும் என்று. மீண்டுமாக பவுலடியார் தனது திருமுகம் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 4வது அதிகாரத்தில் அழகாக சொல்கிறார்: எனக்கு வலுவூட்டுகிறேன், கிறிஸ்துவின் துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய ஆற்றல் உண்டு. எனவே நம்பிக்கை வளர வேண்டும் என்று சொன்னால், கண்ணால் காண முடியாத இறைவனை நாம் நம்பி வாழ வேண்டும் என்று சொன்னால் நம் வாழ்க்கையிலே இறை ஆற்றலை உணர வேண்டும். மூன்றாவதாக இணைச்சட்டம் 28வது அதிகாரம் 9வது இறைவார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து அவர்களின் வழிகளில் நடந்தால் அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னபடி உன்னை தம் தூய மக்களிடமாக நிலைநிறுத்துவார். ஆம் அன்புக்குரியவர்களே,
இந்த இறைவன் கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். நம் வாழ்க்கையின் நெறிமுறைகளை மேன்மை சட்டங்களாக கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைகளை கடைபிடித்தோம் என்று சொன்னால் நாம் இறைவனுடைய மக்களாக இருந்து இறை நம்பிக்கையிலே வளர முடியும். இதைத்தான் இறைவனுடைய கட்டளைகளை கடைபிடித்தவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். சாத்ராக், மேசாக்கு, ஆபத்நேகோ என்ற 3 மனிதர்கள் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்தார். ஆனால் அவர்கள் வாழ்ந்த பொழுது ஏதோ அரசன் சொன்ன அந்த வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, வேற்று தெய்வங்களை சொல்லவில்லை. மாறாக இதோ என்னுடைய ஆண்டவர் இருக்கிறார், நான் அவருக்கு கீழ்ப்படிவேன், அவரை தவிர வேறு எந்த தெய்வங்களை தொழுக மாட்டேன் என்கிறார். இதை இன்னும் குறிப்பாக தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரம் 17வது 18வது வசனங்களிலே அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற துர்ச்சிலையிலிருந்து எங்களை மீட்க வல்லவர், அவரே எங்களை உன் கையில் நின்று விடுவிப்பார். அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும் அரசரே, நாங்கள் உன்னுடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம் என்று கட்டளையினுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பது மட்டுமே எங்களது வாழ்க்கை நெறிமுறை என்று சொல்லி நம்பிக்கையை அவர்கள் வளர்த்துக் கொள்கிறார்கள். எனவே புதிய ஏற்பாட்டு கட்டளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவானின் நற்செய்தி 13வது அதிகாரத்தில் மிக தெளிவாக சொல்கிறார், அன்பு என்பதுதான். அன்பே புதிய கட்டளை என்கிறார். எனவே அந்த அன்பின் அடிப்படையில் தான் பிற கட்டளைகள் எல்லாம் வருகிறது என்று சொல்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையாகிய அன்பை நாம் வளர்க்கின்ற பொழுது நம் நம்பிக்கையை நாம் வளர்க்க முடியும். எனவே இன்றைய நாளிலே ஏதோ விசுவாசத்தின் வித்தகரான நம் புனித தோமையாரினுடைய 6ஆம் நாள் சிறப்பு திருப்பலியிலே பங்கு பெறுகின்ற வேளையிலே சிந்தித்து பார்ப்போம், நம் வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம். இதோ இந்த நாளிலே நாம் தீர்மானங்கள் எடுப்போம். முதல் தீர்மானமாக நான் அனுதினமும் இறைவார்த்தையை வாசிப்பேன். 2வதாக ஒவ்வொரு நொடியிலும் இறை அருளை உணர்வேன். இறுதியாக 3வதாக எச்சூழ்நிலையிலும் அன்பின் அடிப்படையிலே கட்டளைகளை கடைபிடிப்பேன். இவ்வாறு நான் வாழ்ந்தேன் என்று சொன்னால் என் வாழ்க்கைக்கு நம்பிக்கை மலரும், என் வழியாக என் குடும்பத்தில் நம்பிக்கை மலரும், என் குடும்பத்தின் வழியாக என் அன்பியமும் என் பங்குத்தளமும் நம்பிக்கையிலே கட்டியெழுப்பப்படும். அதற்கான அருளை இந்த நாளிலே வல்ல இறைவன் நம் புனித தோமையாரின் வழியாக நமக்கு ஆசி வழங்குவார். நல்லாய் இயேசு கிறிஸ்து என்னாலும் வாழ்த்த பெறுவாராக. ஆமீன். உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலும் அன்னை மரி நாமத்திலும் புனித தோமையாருடைய நாமத்திலும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி இந்த தூய மறைநிகழ்வு வழியாக இறை பிரசன்னத்தை கண்டு இறை ஆசிரியை பெற்றிட அன்போடு அழைக்கின்றேன். புனித தோமையாருக்கு 6ஆம் நாளை சிறப்பாக ஒப்பு கொடுத்து இந்த திருப்பணியை இறை பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபித்திருக்கின்றோம். இன்றைய தினத்திலே குழந்தை இயேசுவின் அன்பியம், இறை இறக்க அன்பியம், இந்த 2 அன்பியங்களும் இணைந்து இந்த நாளை சிறப்பிக்கின்றார்கள். இந்த அன்பியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இன்னும் இந்த தூய மறை நிகழ்விலே கலந்து கொண்டு இறை ஆசிரியை பெற காத்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே புனித தோமையார் வழியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று ஆண்டவர் இயேசு புனித தோமையாரை பார்த்து கூறினார். புனித தோமையார் ஆண்டவர் இயேசு உடலோடும் ஆன்மாவோடும் மெய்யானவே உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அவர் சான்று பகர்ந்தார். அப்படிப்பட்ட தோமையாரை பார்த்து இயேசு, நீ கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று சொல்லுகின்ற பொழுது, காணாமலே நம்புவோர் நாம் ஒவ்வொருவரும் நாம் பேறு பெற்றவர்கள். ஒவ்வொரு தூய மறைநிகழ்வு வழியாக அதே உயிர்த்த இயேசு இன்று அப்பரச வடிவிலே நமக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றார். அந்த இயேசுனுடைய பிரசன்னத்தை அதிலே நாம் காண முடியாவிட்டாலும் அவர் மெய்யாலுமே அந்த நற்கண்ணியிலே இருக்கிறார் என்பதை நம்புகின்ற நாம் பேறு பெற்றவர்கள். கடந்த நாட்களிலே அந்த நம்பிக்கையிலே தளர்ந்து போன நேரங்களுக்காக மன வருத்தப்படுவோம், மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியரை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியாக சொந்த மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எங்களை தந்தையோடும் எல்லா உலக மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் ஒவ்வொருவரையும் தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று சொன்ன ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் பலவீனங்களையும் போக்கி நம் ஒவ்வொருவரையும் விண்ணக தாய் வீட்டிற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கம் மிகுந்த இறைவா, கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று சொன்ன இயேசுவே, நீரும் ஒரு தூய மறை நிகழ்விலும் எங்களை காண வருகின்றீர். உம்முடைய உயிர்ப்பின் பிரசனத்தை நாங்கள் கண்டு கழித்திடவும், அந்த உயிர்ப்பின் பிரசனத்திலே நாங்கள் நம்பிக்கை கொள்ளவும் அருள் தாரும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் உம் திருக்குமாரனுமாகிய
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். ஆபிராமுக்கு வயது 99 இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, நான் எல்லாம் வல்ல இறைவன், எனக்கு பணிந்து மாசற்றவனாயிரு என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின்வரும் உன் வழி மரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் கடைபிடிக்குமாறு உன்னோடு உனக்கு பின் வரும் உன் வழி மரபினரோடும் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. உங்களுள் ஒவ்வொரு ஆணும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என்றார். பின்பு கடவுள் ஆபிரகாமிடம், உன் மனைவியை சாராய் என அழைக்காதே, இனி சாரா என்பதே அவள் பெயர். அவளுக்கு ஆசி வழங்குவேன், அவள் வழியாக உனக்கு ஒரு மகனையும் தருவேன். அவளுக்கு நான் ஆசி வழங்க அவள் வழியாக நாடுகள் தோன்றும், மக்களினங்களுக்கு அரசர்களும் அவளிடமிருந்து உதிப்பர் என்றார். ஆபிரகாம் தாழ்பணிந்து வணங்கி நகைத்து, 100 வயதிலா எனக்கு குழந்தை பிறக்கும், 90 வயது சாராவா குழந்தை பெறப்போகிறாள் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆபிரகாம் கடவுளிடம், உம் திருமுன் இஸ்மையேல் வாழ்ந்தாலே போதும் என்றார். கடவுள் அவரிடம், அப்படி அன்று, உன் மனைவி சாரா உனக்கு ஒரு மகனை பெறுவாள், அவனுக்கு நீ ஈசாக்கு என பெயரிடுவாய். அவனுடனும் அவனுக்கு பின்வரும் அவன் வழிமரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இஸ்மையேலை பற்றிய உன் வேண்டுதலை நான் கேட்டேன். அவனுக்கு ஆசி வழங்கி அவனை மிக பெருமளவில் பழுகச் செய்வேன். 12 இளவரசர்களுக்கு அவன் தந்தையாவான். அவனிடமிருந்து ஒரு பெரிய நாடு தோன்றும். ஆனால் சாரா உனக்கு அடுத்த ஆண்டு இதே காலத்தில் பெறப்போகும் ஈசாக்கிடம் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன் என்றார். அவருடன் பேசி முடித்தபின் கடவுள் ஆபிரகாமை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றும். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனித்தரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சியோனில் நின்று உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பார். வாழ்த்துணை. Alleluia, alleluia, alleluia.
இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெரும் திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்தும், நீ நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாமுள்ள இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பணியை கனிவுடன் ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயவராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்களின் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதென்னும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே புனிதர் வானதூதரோடு சேர்ந்து நாங்கள் போற்றி புகழ்ந்து சொல்வதாவது:
தூயவர் 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 வான்படைகளில் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அகம்படியாகவே குறைந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுணவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவுறுதை அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்று ஊழியம் புரிய தகுந்தனங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் கிறிஸ்தின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குடன் எங்களை தூய் ஆவியானவர் என்று சேர்க்க வேண்டும் என தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உடையெங்கு பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரணும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாகிய தாமஸ் அக்வீனாஸ், எல்லா திருநிலையினர் உம்முடைய திரு சமூகத்திலே ஓடோடி வந்திருக்கின்ற நம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும், எங்களை சார்ந்து வாடுகின்ற பிள்ளைகளையும், எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரையும், பல்வேறு நிலைகளிலே செவிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகளையும் உடைய பரமன்பினால் நினைவு பெறச் செய்தருவீராக. மேலும் உயர்த்திலும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், உற்றாவரை நண்பர்கள், யார்மியான ஆன்மாக்கள், பொதுவிலே உத்திரிக்கரசார்ந்த ஆன்மாக்கள், இன்று யாருக்காக இத்திருப்பணியை நாங்கள் ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கொரோனா வைரஸினால் மாண்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் அனைவரையும் ஒளிமிக்க விண்ணக தெய்வீக பிரசன்னத்தில் ஏற்றுக்கொள்ளும் பாவிகளும் பலவீனருமாகிய அடியோர்கள் மீது நீர் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித தோமையார், நாங்கள் பெயர் தாங்கியிருக்கின்ற புனிதர்கள் ஆகிய அனைவரோடும் நாங்கள் நிலையான வகையில் தோழமை கொண்டு உம் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பூந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே. ஓமியதே
பெற்றோர் என்று இயேசு புனித தோமையாரை பார்த்து கூறினார். நாம் இயேசுவை முகமுகமாய் தரிசிக்கவில்லை என்றாலும் ஒவ்வொரு தூய மறை நிகழ்வு வழியாக அந்த உயிர் தாண்டவர் தன்னையே வெளிப்படுத்துகின்றார். அவரை அந்த அப்பத்திலே காண முடியாவிட்டாலும் அதிலே அவர் பிரசன்னமாய் இருக்கின்றார் என்று நம்பினோர் நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். அத்தகைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படியாக கரங்களை விரித்து நாம் மன்றாடுவோம். விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் தீய நாட்டங்களிலிருந்தும் மனித பலவீனங்களிலிருந்தும் முற்றிலும் விடுபட்டவர்களாக யாரும் கலக்கமின்றி இந்த மண்ணுலகினை நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் அந்த பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் அவருடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மனித பலவீனங்களையும் ஒரு பொருட்டாக கருதாமல் உமது திரு அவையின் மீது உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொரு வைத்துள்ள நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு வேண்டுமான அமைதி, மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் ஒற்றுமை தந்தல திருமணம் கொள்வீராக என்றென்றும் அந்த அச்சு செய்கின்றனர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். எல்லோருக்கும் சமாதானம். 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 உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ உயிர் தாண்டவர் இயேசு. என்னை கண்டதான் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று சொன்ன இயேசு உடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்து மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமை அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். உயிர் தாண்ட இயேசுனுடைய பிரசன்னத்தை நற்கரணியிலே கண்டு அவரை நம்முடைய உடலிலும் உள்ளத்திலும் வரவேற்று இருக்கின்றோம். நம்மிலே எழுந்தல் இருக்கின்ற இயேசு கண்டதால் நம்பினார், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என சொல்லி இருக்கின்றார். நம்மை பேறு பெற்றோர் நிலைக்கு உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கைகளை வாழ்வோம்.
என்றுமே மறுவாழ்வை உரிமையாக்கிக் கொள்வார்கள் என்பதை உணர்ந்து இந்த பாடலை பாடி ஜெபிப்போமா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே தவறாது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே தவறாது. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாதே. கல்வாரி நாயகன் கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் கிடைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் கிடைப்பான், விசுவாசியே பதறாதே. நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இயேசுவே, நீ உயிர்த்த பிற்பாடு உம்முடைய அன்பு சீடர்களுக்கு உண்மையே வெளிப்படுத்திய போது அஞ்சாதீர்கள், திகையாதீர்கள், இதோ நான் தான் என்று சொல்லி உண்மையே நீ வெளிப்படுத்தினீர் சுவாமி. தோமையார் என் இயேசுவை நான் கண்டு ஆணைகளால் அவரில் உண்டான அந்த விழாவில் என்னை கை விட்டாலுடைய நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லி உம்மை பார்க்க வேண்டும் என்று அவர் துடித்தார். நீர் உடலோடும் ஆன்மாவோடும் உண்மையிலுமே உயிர்த்தெழுந்ததை மீண்டும் பார்க்க வேண்டும் என்று அவர் இத்தகைய சந்தேகத்தை அவர் எழுப்பினார். இயேசுவே, அவருக்கு உடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்திய பொழுது அவர் சாஷ்டாங்கமாக விழுந்து என் ஆண்டவரே, என் கடவுளே என்று தன்னுடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டார். ஆம் இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் சாஷ்டாங்கமாக உடைய பிரசன்னத்திலே விழுந்து கிடக்கின்றோம். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். மீட்பின் பாதையிலே வழிநடந்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு நாள் உம்முடைய திரு சமூகத்திலே சகல புனிதர்களோடு வானதூதர்களோடு உம்மை முகமுகமாய் எப்போதைக்கும் தரிசிக்கக்கூடிய அந்த மேலான பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ நிறைவாக கொடுப்பீர் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். அந்த நம்பிக்கையிலே நாமும் நினைத்து அதை நாங்கள் பெற்றிட எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான அதே இயேசு கிறிஸ்துடைய அற்புத நாமத்திலே ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணாமலே விசுவசிப்போர் பேறு பெற்றோர் என்று சொன்ன இயேசுவின் வார்த்தைகளை உள்ளத்திலே நிறுத்தி வாழ்ந்திட சென்று வாழ்வோம். திருப்படி நம்முடைய வாழ்க்கையிலே தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. தூய் புனிதரின் தூய நீரில் பங்கேற்று
ஏத்திசையும் புரிவோ பக்திய ஆராதனை ஏத்திசையும் புரிவோ. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.